السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 முதலாவது பகுதியில் நாம் எல்லாம் இதுவரை ரமலானுடைய நோன்புகளையும் 21வது தராவிஹ் தொழுகையையும் அழகான முறையில் நிறைவேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் முழுமையாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. இந்த கடைசி பத்தியில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்னும் புனிதமிக்க இரவை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றோடு சுமார் 25 ஜுசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தராவிலே 3/4 ஜுசுக்கள் ஓதப்பட்டது. அதில் ஒரு வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், இன்னும் இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களது செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய, மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு முஃமினுக்கு 2 விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, நாம் இதுவரை இந்த துன்யாவிலே செய்த அமல்களிலே கண்ணீர் விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் அழ வேண்டும், கையேந்தி இறைஞ்சி துவா செய்ய வேண்டும். நாம் முக்கியமாக கவனமாக கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று, ஈமானோடு நாம் செய்த எல்லா நல்ல அமல்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதாக இது முதல் விஷயம். இரண்டாவதாக, ஈமானோடு நாம் செய்த எல்லா நல்ல அமல்களும் எந்த காரணத்தை கொண்டும் அழிந்து போய்விடக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். இந்த 2ஐயுமே நாம் மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும். கபூலியத் என்பது நாம் என்ன அமல் செய்தாலும் சரி, தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், இன்னும் சதக்கா கொடுத்தாலும், ஜக்காத், உம்ரா, ஹஜ் எது செய்தாலும் சரி, செய்து முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே இது கபூல் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் நமக்கு ஒரு அழகிய உதாரணத்தை தருவான். வைது எர்ஃபஉ இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது இல்லமாம் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கட்டி எழுப்புகிறாங்க. காபத்துல்லாவுடைய சுவர்களை கட்டி எழுப்புகிறாங்க. எழுப்பி முடிக்கின்ற பொழுது, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள் என்பதாக துஆ செய்தார்கள். இது நமக்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடமாக தருகிறான். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது கபூலியத்தாக வேண்டும், ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் செய்த அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நம்முடைய அமல்களை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போல் நாம் செய்த நல்ல அமல்கள் அது பாழ்படுத்தப்படாமல், வீணடித்து விடாமல், அது அழிந்து விடாமலும் நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அருள்மறையில் ஒரு இடத்துல சொல்லுவான், வலா தகூனு கல்லத்தி நகலத் கஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதில் அல்லாஹ் எப்படி உதாரணத்தை சொல்லுகிறான் பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பெண்மணி தானாக சிரமப்பட்டு ஒரு நூலை கோர்த்து நூற்று அதை ஒரு அழகான ஒரு ஆடையாக தயார் செய்கிறாள். பிறகு அதை துண்டு துண்டாக நறுக்கி விடுகிறாள். அத்தகைய பெண்ணை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதாவது, ஒரு துணியை நெய்யக்கூடியவள் நூலை கஷ்டப்பட்டு கோர்த்து விட்டாள் என்று சொன்னால், பிறகு அதை கத்தரித்தால் இதுவரை அவள் கஷ்டப்பட்டது வீணாகி போய்விடுமே. அதுபோல உங்களது நல்ல அமல்களை செய்துவிட்டு அதை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்மணியும் அந்த நூலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமிட்டு காண்பிக்கின்றார். நல்ல அமல்கள் செய்வது, அதை நாம் நிரந்தரமாக்கி கொள்வது,
அல்லாஹ்விடத்தில் அது கபூல் செய்யப்படுவது, அதே போல அந்த அமலை செய்த அந்த நன்மையான அமலை அழிந்து விடாமல் அதற்குரிய கூலியை முழுமையாக பெறுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். தொழக்கூடிய விஷயத்திலேயும் கூட வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் தொழுகையை பேணி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிரந்தரமாக அதை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்லுகிறான். தொழுகை என்பது ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம் தொழுவதும் நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் தொழுவதும் என்பது அது இபாதத் அல்ல. எப்பொழுதுமே நிரந்தரமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஆகவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எத்தகைய அமலாக இருந்தாலும் முடிந்த அளவு நிரந்தரமாக இருப்பதும் அந்த நன்மையினுடைய அந்த அமலை நாம் அழிந்து விடாமல் பாதுகாப்பதும் நம் மீது கட்டாய கடமை. ஒரே ஒரு செய்தி, இன்றைய தினத்தில் இன்னொரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதில் அல்லாஹ் சொல்வான், நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, உங்களுடைய நபியினுடைய சத்தத்துக்கு மேலாக உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். இந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், அன் தஹ்பத்த அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். ஏன்னு சொன்னால், அப்படி என்னுடைய தூதரனுடைய வார்த்தைக்கு மேலாக சப்தத்துக்கு மேலாக நீங்கள் உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செஞ்ச அந்த நல்ல அமல்கள்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே அது அழிந்து போய்விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் இறங்குகிறார். இது சூரா ஹுஜராத்தினுடைய 2வது வசனம். இது இறங்கிய பொழுது சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வசனம் இறங்கின உடனே ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சப்தத்தை அருமை நாயகத்தினுடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசிடுவாங்க. அந்த கவலை அவருடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த வசனம் இறங்கின உடனே அவங்க என்ன செய்வாங்க, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் எங்கெல்லாம் தெரு தான் இருக்கிறோம் போகிறாங்க வர்றாங்களோ போகின்ற பொழுதெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ வழியாக அப்படி போகும் பொழுது ஆசிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பார்க்குறாங்க. அந்த ஆசிம் ரலியல்லாஹு பார்த்துட்டு இவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க, ஒரே அழுதுகிட்டே தெருவெல்லாம் சுற்றி கொண்டுக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது இவங்க சொன்னாங்க, இந்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்காக வேண்டி தான் என்னை சுட்டி காட்டி தான் இறக்கியிருக்கிறான் என்பதாக நான் எண்ணிக்கொண்டு தான் கவலையிலே அழுதுகிறேன். காரணம், நான் செஞ்ச என்னுடைய அமல்லாம் வீணாக போயிருமே, அருமை நாயகத்தினுடைய சத்தத்திற்கும் உயர்வான சத்தத்தை நான் எழுப்பிய காரணத்தினால் நான் இதுவரை செஞ்ச என்னுடைய அமல்லாம் அழிஞ்சு போயிருமே என்பதாக கவலையில் தான் அழுகிறேன் என்பதாக அழுது கொண்டே இருந்தார்கள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு தன்னுடைய மனைவி ஜமீலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க, என்னை அந்த குதிரை கட்டி போடக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய குதிரையை கட்டி போடக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல என்னை உள்ளே வச்சு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு என்னை உள்ளே போட்டுரு, நான் இங்கேயே மௌத்தா போகின்ற வரை இங்கே இருந்து விடுகிறேன், எப்பொழுது என்னை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் என்னை அழைக்கின்றார்களோ அதுவரை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கவலையிலேயே குதிரை கட்டி போடக்கூடிய இடத்திலே தன்னை கட்டி கொண்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி அங்கேயே இருந்துட்டாங்க. இவங்க அழுகக்கூடிய செய்தியை பார்த்து கொண்டிருந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு என்ன செஞ்சாங்க, அவங்கள கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். மதீனாவினுடைய வீதிக்கு வந்த உடனே அங்கே அவங்க பார்க்குறாங்க, அவங்கள காணோம், வீட்டில் இல்லை. பின்னால் போய் பார்க்குறாங்க, குதிரை கட்டி போடக்கூடிய இடத்துல இவங்க கட்டி போட்டு இவங்களாகவே அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பார்த்துட்டு கவலையோட அருமை நாயகம் உங்களை அழைத்தார்கள் என்பதாக சொல்லி அவங்கள மதீனா நகரத்தினுடைய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்பொழுதும் அழுது புலம்பியவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வர்றாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, நீங்கள்
புகழுக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல கேட்டாங்க. ஆம் சொன்னாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு மரணமாக வேண்டும் என்பதாக நினைக்கின்றீர்களா? ஆம் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவது தடவையாக, நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நினைக்கின்றீர்களா என்பதாக அருமை நாயகம் சொன்ன பொழுது மூன்றிற்குமே ஆம் ஆம் என்பதாக ஆசையோடு சொன்னார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு சோபனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது, நிச்சயமாக யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய சோபனத்தை நான் பெற்றுக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன் என்பதாக சந்தோஷமாக சொன்னாங்க. இவங்களுடைய இந்த நன்மைகள் அழிந்து விடுமோ என்ற கவலை இருந்துச்சு இல்லையா? இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே கேட்டுவிட்டு இதற்காக வேண்டிய சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஒரு வசனத்தை உடனே இறக்கினான். இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். நிச்சயமாக யார் இறை தூதரனுடைய அவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது தங்களுடைய குரலை யார் தாழ்த்தி கொண்டு மெதுவாக பேசுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்திற்காக வேண்டி பரிசோதித்து பார்க்கிறான். அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பும் உண்டு, மகத்தான கூலியும் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை அவர்களுடைய வசனத்திலேயே இறக்கினான் என்று சொன்னால், அவங்க எந்த அளவிற்கு தான் செய்த நல்ல அமல் அழிந்து போய்விடுமே என்கின்ற கவலையிலே அருமை நாயகத்தினுடைய வார்த்தைக்கு மேலாக நம்ம பேசிவிட்டோம் என்பதாக கடைசி வரை கவலையோடு இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினான். அவர்களை அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக வேண்டிய ஒரு வசனத்தை இறக்கி அருளினான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் நம்முடைய செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே கபூலித்தாக வேண்டும் என்பதும், அதே போல் நாம் செய்த அமல்கள் அழிந்து போய் விடாமல் பாதுகாப்பதும் நம் மீது கட்டாய கடமை. அதை மிக கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இதுபோன்ற வசனங்கள் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் சில நாட்களிலே இந்த துன்யாவை விட்டு மறையவிருக்கிறோம். ஆனால் அதற்குள்ளாக முடிந்த அளவு நிறைய நல்ல அமல்களை மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைத்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் இதர உபகாரியங்கள் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக நம்மிடமிருந்து கபூல் செய்து நிறைவான நன்மைகளையும் நற்கூலிகளையும் தந்தருள் புரிவானாக. நாம் செய்த நல்ல அமல்களை பாழ்படுத்துகிற, அதாவது அழித்து விடக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து விடாமலும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.